ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாதுங்க, ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது சிம்ம ராசிக்காரங்க தான் மெயினாக பார்க்கணும். ஏன்னா சிம்மம் ராசியில் பிறந்தவங்களுக்கு தான் இந்த தாள்கள் நான் சொல்ல போகிறேன். ஸோ சிம்மம் ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. 2026 மூன்றாவது ஆங்கில மாதமான மார்ச் மாதமானது நடந்துகிட்ருக்கு. மார்ச் அப்படிங்கிற இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதம், கிரக ரீதியாக, அறிவியல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக. ஏன்னா இந்த மாதத்தில் அப்படி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஃபஸ்ட்டு மார்ச் பிறந்த முதல் சந்திர கிரகணமானது நடந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் மார்ச் மாதத்தில் மிகப்பெரிய கிரகமாக சொல்லக்கூடிய சனி பகவான் பயிற்சி அடைந்தார். அதை தொடர்ந்து தான் இப்போ அடுத்து ஒரு முக்கியமான நாள் வர இருக்குது. அது என்ன நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமாவாசை. மாசியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்த அமாவாசை எப்படி ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசையாக இருந்ததோ அதே போல் இப்போ மார்ச் மாதம் 18ஆம் தேதி வரக்கூடிய இந்த அமாவாசை அதுக்கு ஈக்குவலான அமாவாசையாக கருதப்படுது. ஸோ வரக்கூடிய அமாவாசை பங்குனியில் வரக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசை அன்னைக்கு கிரகங்களால் நிறைய மாற்றங்கள் சேர்க்கைகள் ஏற்படுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த அமாவாசையிலிருந்து நேரமானது நெருங்கிடுச்சு. அந்த நேரம் அதிர்ஷ்ட நேரமாகவும் இருக்கலாம், ஆபத்து நேரமாகவும் இருக்கலாம். அவங்கவுங்க ராசிக்கு நேரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும். அந்த வகையில் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு என்ன நேரம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசை அதிர்ஷ்டமாக இருக்க போதா இல்லை ஆபத்தாக இருக்க போதா அப்படிங்கிற நேர விளைவுகளை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதோடு இந்த அமாவாசையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக பரிகாரமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிலது நீங்கள் கடைபிடிக்கணும். அந்த சிலது என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. சரி வாங்க, இப்போ ஃபஸ்ட்டு பலன்களை உங்கள் ராசிக்கு பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு பரிகாரத்தை பார்க்கலாம். ராஜகிரகம் என்று அழைக்கப்படக்கூடிய சூரியனை ராசிநாதனாக கொண்ட சிம்ம ராசிக்காரங்களே, இந்த நாட்கள்ல இருந்து இதுவரை இருந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து நிறைய விடுபடுவீங்க. உயர்ந்த பதவிகள் உங்களை தேடி தானாக வரப்போகுது. அதோடு சமுதாயத்தில் உயர்ந்தோருடைய நட்பும் ஆதரவும் கிடைக்கும். கிடைக்கக்கூடிய உயர்ந்தோருடைய நட்பு ஆதரவை வைத்து முன்னேற முயற்சி பண்ணுங்க. அப்புறம் குடும்பத்தில் உற்சாகம் கரை புரள போகுது. புத்திரர்களாலும் பேர பிள்ளைகளாலும் மகிழ்ச்சிகள் உங்கள் ராசிக்கு ஏற்படும். தொழிலை விரிவுபடுத்த பெரிய அளவில் கடன் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக வாங்குங்க. அதே நேரம் அனைத்து விவகாரங்களையும் நன்றாக புரிந்து கொண்ட பிறகே ஆவணங்களில் கையொப்பமிடுங்க. மன அழுத்தம் குறைந்து தெளிவாக சிந்திக்கக்கூடிய காலம் எதுவும் என்பதால் உங்களுடைய உள்ளம் தெளிவான வழிகளில் இட்டு செல்வதற்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் நீங்கள் பெருசாக எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். அதுக்கப்புறமா தொழில் செய்பவர்கள் நல்ல பொருளாதார வளத்தை காண்பீங்க. கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிரமங்கள்லாம் மறையும். கூட்டாளிகளுடன் ஒற்றுமையானது உண்டாகும். வங்கி கடன்கள் சிக்கலின்றி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய முயற்சியில் சுறுசுறுப்பு உண்டாகும். அந்த சுறுசுறுப்பு இருக்கிறது தான் உங்களுக்கு பெரிய வெற்றி. அதனால் சுறுசுறுப்பாக இருங்க. அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு இந்த டைம் வேலை பளு அதிகரிக்க தொடங்கும். ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவதில் தடை ஏற்படாது. சக ஊழியர்கள் உங்களிடம் பொறாமை கொள்ளலாம். ஸோ எடுத்த காரியங்களில் சில சந்தர்ப்பங்களில் காலதாமதம் ஏற்படலாம். அதனால் பொறுமையை இழக்காதீங்க, பொறாமை கொள்ளாதீங்க. இது ஒரு மந்திரமாக நீங்கள் நினைத்துக்கோங்க. அப்புறம் அரசியல்வாதிகள் உங்களுக்கு பதவிகளுக்கு நெருங்கிய நண்பர்கள் மூலமாகவே சில இடையூறுகள் ஏற்படலாம். அதனால் எவரிடமும் மனம் திறந்து பேச வேண்டாம். மற்றபடி தொண்டர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பதால் உற்சாகம் அடைவாங்க. உங்கள் செயல்களை நேர்த்தியாக செய்வது பணவரவு நன்றாகவே இருக்கும். ஸோ நேர்த்தியாக செய்ய பாருங்க. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சுமாரான வாய்ப்புகளை பெறுவீங்க. ரசிகர்களுடைய ஏகாப்த ஆதரவு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்காது. புகழை தக்க வைத்துக்கொள்ள சிறிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி இருந்தால் தான் நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். அப்புறம் பெண்மணிகள் கூட குழந்தைகளால் சந்தோஷம் அடைவீங்க.
கணவரோடு ஒற்றுமை நன்றாகவே இருக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தை குடும்பத்தினர் புகழ்வாங்க. புத்தாடை அணிகலன்களை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக மகிழ்ச்சி ஆக முடியும். அதனால் அதிலெல்லாம் மகிழ்ச்சிக்காக வாங்க முயற்சி பண்ணுங்க. அப்புறம் ஃபைனலாக மாணவ மாணவிகள் கல்வியில் மிகுந்த ஈடுபாடு காட்டணும். பெற்றோர்களுடைய ஆதரவு தொடர்ந்து நல்ல விதமாக இருக்குது. வெளி விளையாட்டுகளில் ஈடுபட்டிங்கன்னா வெற்றி அடைவது உறுதி. அதனால் வெளி விளையாட்டுகளில் தாராளமாக ஈடுபடுங்க. எந்த அளவுக்கு ஈடுபடுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றிங்கிறது உங்களுக்கு உறுதி. ஸோ வெளி விளையாட்டுகளில் தாராளமாக ஈடுபடுங்க. ஸோ சிம்மம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ நான் சொன்ன இதெல்லாம் தான் பலன்களாக கிடைக்க போகுது. ஸோ அமாவாசை நேரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ இந்த நேரம் உங்களுக்கு செல்வம் வளம் அதிகரிக்க பங்குனி அமாவாசையில் இப்போ நான் செய்யக்கூடிய பரிகாரத்தை ஒரு முறை செய்து பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். சரி, என்ன பரிகாரங்கிறத வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்கள் மிகவும் விசேஷமான தினங்களாக கருதப்படுது. இந்த தினங்களில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் பரிகாரமாக இருந்தாலும் அதற்கு அதிக அளவில் பலன் கிடைக்கிறது என்று கூறப்படுது. அப்படிப்பட்ட பிரபஞ்சத்தின் பேராற்றல் நிறைந்த இந்த நாட்களில் பல விஷயங்களுக்காக பலவிதமான பரிகாரங்களை செய்தாலும் அதில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு பரிகாரமாக திகழ்வது தான் செல்வ வளம் அதிகரிப்பதற்காக நாம் செய்யக்கூடிய பரிகாரம். அதன் அடிப்படையில் இந்த ஆன்மீக வீடியோவில் செல்வ வளம் அதிகரிப்பதற்கு இந்த பொருட்களை ஒன்றாக சேர்த்து வைக்க வேண்டும் என்பது சொல்லப்படுது. அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். செல்வ வளம் பெருக வேண்டும் என்றால் அதற்கு கண்டிப்பான முறையில் மகாலட்சுமி தாயார் அருள் என்பது வேண்டும். மகாலட்சுமி தாயார் என்பவர் சந்திர பகவான் சகோதரியாக கருதப்படுகிறார் என்பதால் சந்திர பகவானுக்குரிய நாட்களில் நாம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வேண்டும் என்று கூறி இருக்கப்படுது. அதனால தான் பல ஆலயங்களில் அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களில் மகாலட்சுமிக்கு சிறப்பு வழிபாடு செய்யப்படுது. ஸோ பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் மகாலட்சுமி பூஜை செய்வது சிறப்பு. அதுவும் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு அமாவாசையிலுமே மகாலட்சுமி வழிபாடு செய்கிறார்கள். அதனால தான் அவர்கள் இன்றளவு செல்வ செழிப்போடு வாழ்கிறார்கள் என்று கூட சொல்லலாம். இந்த அமாவாசையுடைய சிறப்பு தெரிஞ்சு பங்குனி அமாவாசை தினத்தில் மகாலட்சுமி தாயாரை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு பலவிதமான நன்மை உண்டாகும். அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயார் அருளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாருக்குரிய பொருட்களை ஒன்று சேர்த்து வைப்பதன் மூலம் மகாலட்சுமி தாயார் அருளை பரிபூர்ணமாக பெற முடியும். அப்படி மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருட்கள் என்று பார்க்கும் பொழுது அது வாசனை பொருட்களாக திகழ்கிறது. எந்த இடத்திலெல்லாம் வாசனை நிறைந்திருக்கிறதோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் அருள் இருக்கும் என்பது இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இந்த 3 பொருட்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்த பொருட்களாக சொல்லப்படுது. இந்த 3 பொருட்கள் எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துல மகாலட்சுமி அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸோ பங்குனி அமாவாசையில் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக இந்த 3 பொருட்களை ஒரு சேர வைக்க வேண்டும். பச்சை கற்பூரம் சிறிய துண்டு, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் இவை 3ஐயுமே மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக ஒரு கிண்ணத்திலையோ அல்லது அகல் விளக்கிலையோ போட்டு வைத்து விடுங்க. நாள் முழுவதும் இது அப்படியே மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக இருக்கட்டும். மறுநாள் அதை எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்து விட வேண்டும், அல்லது பர்ஸில் கூட போட்டு வைத்து கொள்ளலாம். இது அப்படியே எடுத்து வைக்க வேண்டும், மூட்டையாக கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பச்சை கற்பூரம் காற்றுல கறந்து விடும், ஆனால் ஏலக்காயும் கிராம்பும் அப்படியே இருக்கும். ஸோ இதை அப்படியே வைத்துக்கிறது தான் அதிர்ஷ்டமே. இந்த அமாவாசையில் இந்த 3 பொருட்களை சேர்த்து வைப்பதன் மூலம் விரைவிலே உங்களை பிடித்த தரித்திரம் நீங்கி செல்வ வளம் அதிகரிக்கும். ஸோ இது நம்பிக்கையுடைய அடிப்படையில் செய்ய வேண்டிய பரிகாரம். ஸோ நம்பிக்கை இருக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரங்க இந்த பரிகாரத்தை இந்த அமாவாசையில் செய்திருங்க, நல்லது நடக்கும். ஸோ இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கான பரிகார பலன்கள் ஷேர் பண்ணது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் சிம்மம் ராசிக்காரங்க இருப்பாங்க. அவங்களும் இந்த முக்கியமான தகவல்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுவாங்க. ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள்.
உங்கள் ராசிக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்து கிளியர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். சப்போர்ட் பண்ணுங்கள்.